ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரிஹானா. நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்னோட 30th பர்த்டேக்காக என்னோட சிஸ்டரில் எனக்கு 30 கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அவங்க ரீசெண்டாக சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. லக்கிலி அது என்னோடய பர்த்டே மந்த்ன்றனால அண்ணி நான் உங்களோட 30th பர்த்டேக்கு 30 கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நானும் ஒரு 30 கிஃப்ட் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டேன். கொஞ்சம் நான் யூஸ் பண்ணுற மாதிரி, கொஞ்சம் 2 பேரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து கேட்டகரி வைஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு மேக்கப், ஸ்கின் கேர், அப்புறம் ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு மேக்கப் ரிலேட்டடாக என்னென்னலாம் வாங்கியிருந்தேன் அப்படின்றத காமிக்கிறேன். நான் வந்துட்டு கொஞ்சம் அஃபோர்டபுளாக பார்த்தனால இந்த மார்ஸில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதனால நான் அதை சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளஷ் பேலட். இது ஆக்சுவலி சூப்பர் பிக்மெண்டட். நான் வந்துட்டு இது வந்துட்டு ப்ளஷ்ஷு, ஐஷேடோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்ல பிக்மெண்டட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஐஷேடோ பேலட். இதுவுமே சூப்பர் பிக்மெண்டடாக இருக்குது. ஒர்த்து தான், ரொம்ப கம்மி தான். ஐ திங்க் 200 to 300 ரேஞ்ச் அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தேன். ஸோ ட்ரை பண்ணலாம். முடிச்சதில் இந்த பக்கம் வச்சிடணும், இல்லைன்னா மறந்துடுவேன், கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். நெக்ஸ்ட்டு இந்த ஐப்ரோ பேலட். இதுவுமே சூப்பர் பிக்மெண்டட். அப்பப்போ இந்த சொட்டை மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். நல்லா ஒர்க் ஆகும். நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சொட்டை இருந்ததுன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பிளிக்ஸோட சன்ஸ்க்ரீன், வாட்டர் மெலான் டிண்ட் சன்ஸ்க்ரீன். இதுவுமே ஆக்சுவலி நல்லாயிருக்கு. என்னோடய டோனான்றது எனக்கு தெரில, ஆனால் எனக்கு போட்டும்போது அது கொஞ்சம் ஆக்சிடைஸ் ஆகிட்டு அது செட் ஆகிடுச்சு. ஆனால் நான் திரும்ப வாங்குவேன்னா வாங்க மாட்டேன். நெக்ஸ்ட் இந்த ரோஸ்மெரி ஆயில் வாங்கியிருந்தேன். இதோட பிராண்டு பிரில்லாரே சம்திங், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ இது யூஸ் பண்ணேன், ஆனால் அவ்வளோலாம் ஒர்க் ஆகலை கைஸ். அடுத்து ப்ரொஃபஷ்னல் ப்ரஷஸ் வாங்கியிருந்தேன். ஓகே, இதுவுமே 200-300 ரேஞ்ச் தான். இது நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. 300 சம்திங் தான் வரும். மேபி சும்மா நீங்கள் உங்களுக்கு மட்டும் மேக்கப் பண்ணிக்க போகிறீங்கன்னா வாங்கிக்கலாம். நான் அப்படி தான் வாங்கியிருக்கேன். அண்டு இது 2 தனித்தனி கிஃப்ட்டு தான். ஸோ இது ஒன்று ரொம்ப முக்கியம். மெயினாக நான் ஒரு லிப்ஸ்டிக் பைத்தியம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப்ஸ்டிக். இதோட ஷேட் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டு காமிக்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நைக்காவோட இந்த நெயில் பாலிஷ். இதோட ஷேட் 352. ஆக்சுவலி இது லெக்ஸ்க்கு சூப்பராக இருக்குது, கைக்கும் நல்லா தான் இருக்குது, பட் தெரிய மாட்டேங்குது. ஆனால் எனக்கு இந்த மாதிரி கலர்ஸ் தான் பிடிக்குன்றதுனால நான் இது வாங்கினேன். சும்மா இந்த மார்ஸோட பவுடர் ஸ்பஞ்ச் இது வாங்கியிருந்தேன். இதுவுமே நல்லாயிருக்கு. அப்புறம் இந்த டோனி மோலியோட என்னது இது ஷீட் மாஸ்க். பார்த்தீங்களா, இது வாங்கிட்டேன், இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இப்படி ஒன்று இருக்குன்றதை நான் மறந்துட்டேன். நாளைக்கு யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சத்தியமாக இந்த மைக்கில் என்ன ரெக்கார்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நல்லா ரெக்கார்ட் ஆகணும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குவாஷா. ரொம்ப நாளாக வந்துட்டு இது மேலே ஒரு கண்ணு வாங்கணும்னு இருந்தேன். சரி இந்த லிஸ்ட்டில் போட்டலான்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். நெக்ஸ்ட் இது இந்த பிம்பிள் பேச்சஸ். இது எனக்கு ட்ரை பண்ணணும்னு இருந்தது, ஸோ வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி இது நல்லா ஒர்க் ஆகுது கைஸ். நெக்ஸ்ட் இந்த பிளிக்ஸோட பீச் அண்ட் லெமன் டீடன். இதை பற்றி நான் தனியாக ஒரு ரிவ்யூ போடுறேன். ஓகே, இது ஸ்விஸ் பியூட்டியோட ஹோலோகிராஃபிக் ஐலைனர். இது கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது சூப்பராக இருக்குது கண்ணுக்கு போடுறதுக்கு. என்னோட ஷேடு தெரியலங்க, என்ன நான் பார்த்து சொல்கிறேன். ஷேட் நம்பர் வந்துட்டு மில்கி வே. இது நல்லா இருக்குது. நீங்கள் ஏதாவது ஐஷேடோ போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. வெறுமனே போட்டால் நல்லா இல்லை. ஆனால் இது வந்து ஐஷேடோ போட்டுட்டு அதுக்கு மேலே இது போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் அடுத்து இது வந்துட்டு என்னோட பல நாளாக என்னோடய விஷ்லிஸ்டில் இருந்தது. ஸோ வாங்கிட்டேன். நாங்கள் 2 பேருமே யூஸ் பண்ணிப்போம். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் தனியாகவே ரிவ்யூ போடுறேன். ஸோ நீங்கள் அதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆர்டினரியோட கிளைகாலிக் ஆசிட் 7%. இது வாங்கியிருந்தேன். இதுவுமே எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு இருந்தது, வாங்கிட்டேன். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம். அப்புறமா
இந்த தலையில் கட்டுவாங்கள்ல, இது பேர் என்னது, மைக்ரோ ஃபைபர் டவலு. என்னோடய விஷ்லிஸ்ட்லேயே இருந்துகிட்டே இருந்தது. ஒரு வழியாக போட்டுடலான்னு போட்டேன். ஆனால் 250 தான், பட் இது ஒர்த் கிடையாது, வாங்காதீங்க. அடுத்து இந்த ஸ்கர்ட் வாங்கியிருந்தேன். ரொம்ப அடிக்குதோ ஸ்கர்ட். இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் இருக்குது. இங்கே வேணும் கண்டுபிடிச்சி வாங்கிக்கோங்க பிடிச்சிருந்தா. நெக்ஸ்ட்டு இந்த மிந்த்ராலேருந்து இந்த நைட் சூட்டு. இது சூப்பராக இருக்கும். இதுக்கு ஷார்ட்ஸும் வரும். ஸோ ஷார்ட்ஸு, அதுக்கப்புறமா இந்த ட்ரெஸ்ஸு, இதுவுமே நான் பிக்சர் ஆட் பண்ணுறேன் ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். சூப்பராக இருக்குது கைஸ், குவாலிட்டி சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த ஷார்ட்ஸு, இது வந்துட்டு வெறும் 160 சம்திங் தான், ஆனால் சூப்பராக இருக்குது கைஸ். இந்த வெயிட் அதுக்கும் ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் என்ன சம்மர் வரனால வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மீஷோலேருந்து இந்த டாப் க்ராச்செட் இது வாங்கியிருந்தேன். இது நம்ம ரீசெண்டாக தாய்லாந்து ட்ரிப் போயிருந்தோம், அப்போ நான் போட்டிருந்தேன். சூப்பராக இருந்தது. இதுவுமே ரொம்ப கம்மி தான், 250 அந்த மாதிரி தான். ஸோ நீங்களுமே மீஷோவில் இதை ஃபோட்டோ எடுத்து லிங்க் தேடி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின 2 ட்ரெஸ்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லிட்டில் பாக்ஸ்லேருந்து இது வந்துட்டு க்ராப் டாப் ஸ்கர்ட் மாதிரி வரும். ஸோ ஃபர்ஸ்ட் இது டாப்பு. இந்த ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இந்த சைடில் வந்துட்டு இப்படி இருக்கும். நான் உங்களுக்கு போட்டிருக்க மாதிரி ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்தால் நான் சைடில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக 1000 rupees தான். ஆனால் ஸ்கர்ட்டை வந்துட்டு ஷர்ட் கூட பேர் பண்ணிக்கலாம். நான் ஒரு தடவை ஒயிட் ஷர்ட் கூட போட்டு பார்த்தேன். இந்த ஒரு ப்ராப்பர் ஃபார்மல் லுக் கிடச்சிது. ட்ரெஸ் வாங்கிட்டிங்கன்னா இது ரெண்டுத்தையும் நீங்கள் மாற்றி மாற்றி நிறையா விதமாக ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லிட்டில் பாக்ஸில் இந்த ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது சவானாலேருந்து. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது இந்த ட்ரெஸ்ஸு. உள்ளே இந்த ரெட் கலரில் இந்த மாதிரி கிளாத் இருக்குது, மேலே பிளாக் லேஸ் வருது. இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. வந்துட்டு இதோட ஃபோட்டோ உங்களுக்கு நான் ஆட் பண்ணுற சைடில். இதுவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு. நல்லா டேட்டிங் போகிறீங்க இல்லை பார்ட்டி எங்கேயாவது போகிறீங்கன்னா போட்டுக்கலாம். ஒரு சூப்பர் ட்ரெஸ். அண்ட் இந்த ஹேர் ப்ரஷ், இது வந்துட்டு எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப நாளாக வாங்கணும்னு இருந்தது. அப்புறமா என்னோடய பர்த்டே லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வாங்கிட்டோம். இது என்னை விட மேடம் தான் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. லிஸ்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஒன்று மிஸ் ஆகுது. அந்த 30வது கிஃப்ட் என்னென்னா, இப்போ பாருங்கள், ரிங் லைட் இருக்குல்ல, இதுதான் அந்த 30வது கிஃப்ட்டு. ரிங் லைட் இதுதான் என்னோட சிஸ்டரின்ல பண்ண 30 கிஃப்ட். நல்லா இருந்துச்சா? உருப்படியாக தான் காமிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் நிறைய ரிவ்யூ வீடியோலாம் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.